நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள், அதுக்கான பலன்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாத முதல் நாள் தமிழ் வருட பிறப்பாக மிகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்படுகின்றது. புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் வைத்து மங்களகரமான திருநாளாக சித்திரை புது வருடம் வரவேற்கப்படுகின்றது. அன்று கோவிலுக்கு சென்று கடவுளை மனதார வழிபாடு செய்து இனிப்புகளை உண்டு பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று சந்தோஷமான வாழ்க்கை வாழ வழிவகுக்கும். சூரிய பகவான் தனது ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை துவங்கும் நாளே சித்திரை முதல் நாள். பிரம்மதேவர் புத்தாண்டில் பிரபஞ்சத்தை படைக்க தொடங்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. சித்திரையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. சித்திரையில் பௌர்ணமி தினத்தில் சந்திரனையும் வழிபடுகின்றனர். சித்திரை மாதம் வருடத்தின் முதல் பருவமான வசந்த காலத்தின் முதல் மாதம். வண்ணமயமாக பூக்கள் பூத்து குலுங்கும் மாதம். பகவத்கீதையில் பருவ காலங்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கின்றேன் என்றும், இதனால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்கின்றார்கள். பிரபவ என்னும் பெயருடைய ஆண்டில் தொடங்கி அட்சய என்னும் பெயருடைய ஆண்டில் முடியும். மீண்டும் பிரபவ ஆண்டு தொடங்கி 60 ஆண்டுகள் நடக்கும் பிறகு மீண்டும் இப்படியே தொடரும். இந்த வரிசையில் 39வது ஆண்டின் பெயர் விசுவாவசு. ஸ்ரீ விசுவாவசு என்றால் நேர்மையான பண்பாளர், தயால சிந்தனை செல்வந்தர் என்று பொருள். இந்த வருடம் 2025 என்னைக்கு புத்தாண்டு பிறக்கின்றது பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை பிறக்கின்றது. குரோதி ஆண்டு முடிந்து சுவாதி சூரியன் ஓரையில் விஸ்வாவசு ஆண்டு பிறக்கிறது. 39வது ஆண்டாக வர உள்ளது. விஸ்வாவசு அர்த்தம் பார்த்திங்கன்னா கந்தர்வன் என்றும் பொருள் உள்ளது. சித்திரை தமிழ் வருட பிறப்பை சித்திரை விஷு, சித்திரை கனி காணுதல் என்றும் அழைப்பார்கள். பூஜை செய்ய உகந்த நேரம் ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார பூஜை பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தம் நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளார நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். அவ்வளோ காலையில் எங்களால் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளார காலையில் நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா அறுசுவை உணவு செய்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பூஜை செய்வோம் அப்படின்ற வழக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மதியானம் 12லேருந்து 1:30க்குள்ளார நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். வழிபடும் முறை பார்த்திங்கன்னா, நம்ம ஏப்ரல் 14 பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வருது. நம்ம ஞாயிற்றுக்கிழமையே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் நல்லா துலக்கிட்டு மஞ்சள் குங்குமம் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் புதிதாக மலர்கள் மாலைகளை சாற்றி நம்ம பூஜை ரூமெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கனி காணுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த தாம்பூல தட்டை ரெடி பண்ணணும். அது என்னென்ன வைக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா, ஒரு தட்டில் தாம்பூல தட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா மா பலா வாழை சொல்லக்கூடிய முக்கனிகளும் இடம்பெறணும். அதில் முக்கியமாக அது இடம்பெறணும். அது கூடவே பார்த்திங்கன்னா மற்ற பழங்களும் நீங்கள் வைக்கலாம். அதில் எதுவும் தப்பு கிடையாது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை கனின்றது கம்பல்சரி வைக்கணும். அது கூட வெற்றிலை பாக்கு, பூ, பழம், 2 வாழைப்பழம், தேங்காய் உரிச்சதை நீங்கள் அதில் வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள்,
அதுக்கப்புறம் சில்லறை காசுகள், காயின்ஸு, நோட்டு காசுகள், நோட்டு கட்டுக்கட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 10, 20, 30ன்னு உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அது எல்லாமே நல்லா அழகாக அதை வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாசனை மலர்கள், மல்லிப்பூ, ரோஜாப்பூ, தாமரைப்பூ, உங்கள்கிட்ட உங்கள் வீட்டு அருகில் என்னென்ன பூ இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பூ வச்சாலும் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக அழகாக இருக்கும். நீங்கள் அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்கணும். அந்த கண்ணாடிக்கு வந்து மாலையாக வந்து ஒரு முழம் வந்து மல்லிகைப்பூ இல்லை முல்லை ஏதாவது ஒரு பூ ஒன்று போட்டு நீங்கள் நைட்டு இதெல்லாமே ரெடி பண்ணிடணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நவ தானியங்களில் அரிசி, புளி, துவரம் பருப்பு, உப்பு, சர்க்கரை இதெல்லாமே எடுத்து வைக்கணும். நவ தானியங்களில் ஏதாவது ஒரு பருப்பு வகையில் நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி என்றைக்கு வச்சிடணும், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அந்த தாம்பூல தட்டில் எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் வச்சிடணும். ஒரு சிலர் வந்து பூஜை ரூமில் வைப்பாங்க இந்த தாம்பூலத்தட்டை. ஒரு சிலர் வந்து அவங்க படுக்கக்கூடிய அறையில் கூட வச்சுருவாங்க. ஏன்னா எழுந்த உடனே காலம்பரை வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த தட்டை பார்க்குறது தான் வந்து மெயின் ப்ராசஸ்ன்றதுனால ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயும் வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லை, நாங்கள் பூஜை ரூமில் தான் வைப்போம் அப்படின்றது உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை நீங்கள் பின்பற்றுங்க. காலம்பரை எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாம்பூலத்தட்டில் இருக்கிற மங்கள பொருட்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கண் விழித்து பார்க்கணும். இப்படி நம்ம பார்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு முழுவதுமே வந்து செல்வ செழிப்பு நிறைந்து இருக்கும் நம்ம இல்லத்துலன்றது ஐதீகம். பிறகு வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே தட்டில் வைத்துள்ள பழங்கள், பணம், நகை ஆகியவற்றை தான் முதலில் பார்க்க வேண்டும். பிறகு கண்ணாடியில் அவர்களின் முகத்தை பார்த்துவிட்டு மகாலட்சுமியை நினைத்து தட்டை தொட்டு வணங்கி விட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கு, உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். வருடப்பிறப்பில் நம்ம வைக்கக்கூடிய தாம்பூலத்தட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கணிகள், நகைகள், பணம், பூக்கள் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதற்கான ரீசன் என்னன்றது பார்த்திங்கன்னா பழங்கள் மற்றும் முகம் பார்க்கும் கண்ணாடி பார்ப்பதால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பொருள். முதலில் இந்த மங்கள பொருட்களை பார்ப்பதால் எதிலும் வெற்றி கிடைக்கும் என்றும் அர்த்தம். நம் முகத்தை முதலில் கண்ணாடியால் பார்ப்பதால் நம்மை பிடித்து இருக்கும் கண்டிஷ்டி, தரித்திரம் விலகும் என்றும் அர்த்தம். தங்கம், வெள்ளி, நாணயங்கள், கட்டுக்கட்டாக இருக்கக்கூடிய நோட்டுகள், காயின்கள் அதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு சகல ஐஸ்வர்யமும் நிலைத்து இருக்கும் என்று அர்த்தம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள், அரிசி, பருப்பு, சர்க்கரை, புளி எல்லாம் நம்ம வைக்கிறதுனால ஆண்டு முழுவதும் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் பிறகு நீங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றி பூஜை ரூமில் அந்த பழங்கள்லாம் வச்சுருக்குறீங்க இல்லையா தாம்பூலத்தட்டை, அதை தீப தூப ஆராதனைகள் வந்து அந்த தட்டுக்கு காமிக்கணும். அப்போ தான் லக்ஷ்மி அங்கேயே வாசம் செய்வதாக அர்த்தம். வருட பிறப்பு அன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதன் பிறகு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா அன்று அறுசுவை உணவும் வந்து கம்பல்சரி இடம்பெற வேண்டும். இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்புன்றது வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக மாங்காய் பச்சடி செய்யலாம். அன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி, வேப்பம்பூ ரசம் செய்யலாம். உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள், வருஷத்தின் முதல் நாள்ன்றதுனால கம்பல்சரி அதை செஞ்சு வைக்கணும். அறுசுவைகள் நிறைந்த உணவை சமைத்து வழிபாடு செய்த பின்பு உண்பது வழக்கம். புத்தாண்டு அன்று நம்ம குறிப்பாக இந்த பொருட்களெல்லாம் நம்ம வாங்கினா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும்ன்றது. என்னென்ன பொருட்கள்ன்றது பார்த்திங்கன்னா மஞ்சள், உப்பு, அரிசி, கற்கண்டு, மல்லிகைப்பூ, பால். இந்த பொருட்களை தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தால் அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையும் இன்றி லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை.
அன்று குறிப்பாக தானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. அன்னதானம் செய்யலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கும் பொழுது நம்முடைய மூதாதையர்கள் ஆசி கிடைக்கும் என்பது ஐதீகம். வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் உடல் ஆரோக்கியத்துடன் நிம்மதியுடன் எந்த கவலையும் இன்றி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கொண்டு, இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.